மிக சிறப்பான அருமையான பாராட்டம். அது நிகழ்த்திய கலைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்துடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் இந்திய வியட்நாம் மக்கள் நட்புறவு 11வது விழாவையும் இந்திய வியட்நாம் குழுவுடைய கலை நிகழ்ச்சியையும் இன்றைய சென்னையில் நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். நீண்ட நேரம் ஆகிவிட்டது. எனவே அவரை வருக என மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக உலக சமாதான கவுன்சில் வேர்ல்டு பீஸ் கவுன்சில் பிரசிடென்ட் பல்லப்சன் குப்தா அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாடு கழகத்துடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அருண்குமார் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். மற்றொரு அகில இந்திய பொதுச் செயலாளரான ஹர்ச்சந்த் சிங் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வியட்நாம் இந்திய நட்புறவு கழகத்துடைய துணைத் தலைவர் ஹ மின் ஹியூ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பிளீஸ் கம். இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிஐடியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆர் சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் கோபன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மயிலை த வேலு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பின்னால் நிறைவுரையாற்றுவதற்காக மாண்புமிகு அமைச்சர் பி.கே. சேகர்பாபு அவர்கள் வருகை தருகின்றார்கள். அதேபோலவே எய்ட்ஸுடைய தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ஐ. ஆறுமுக நயினார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த அருமையான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக திரைக்கலைஞரும் முற்போக்கு எழுத்தாளருமான கொற்றை அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். கொற்றை அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வியட்நாம் குழுவினரையும் வருக என வரவேற்கின்றோம். நன்றி. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தற்போது வாழ்த்துரை வழங்க மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களை தலைமையுரை ஆற்ற திரு பல்லப் சென் குப்தா அவர்களை அழைக்கிறோம். ரெக்வெஸ்டிங் ஸ்ரீ பல்லப் சென் குப்தா டு ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம். வியட்நாம் டெலிகேட்ஸ்கள் எல்லாத்தையும் மேடைக்கு We request all Vietnam delegates to please come on to the dais, please. Please come over to the dais. So, Honorable Minister Ma Subramanian, then the leader of the Vietnamese delegation, the Vice President and General Secretary of the India Friendship, Vietnam-India Friendship Association, FIFA, Comrade Ha Min Hui, and then our Honorable leader from different political parties, and also the two General Secretaries of All India Peace and Solidarity Organization, R. Arun Kumar, and Comrade Harchand Singh Bhatt.
dear friends and comrades, I will be very brief, just to say that this is the 11th Government Festival. It is a people's festival being organized by two mass organizations. In India, it is All India Peace and Solidarity Organization. Our understanding is that we organize this friendship festival once in India and next year it will be in Vietnam. So alternatively, we are holding this festival. And the object of this friendship festival is very clear: to strengthen our traditional friendship between India and Vietnam in all levels, particularly into the people's levels. Indian-Vietnam relations have been exceptionally friendly and cordial since their foundation were led by Prime Minister Jawaharlal Nehru and President Ho Chi Minh. The close relations between India and Vietnam have their historical roots in common struggle for liberation from and national struggle for independence. The friendship between the two countries contributed greatly to build close ties between our two peoples. To represent the goodwill of the Indian people, Pandit Nehru was the first foreign dignitary who visited Vietnam just after their liberation of Hanoi. The people of India are well aware of the historic struggle of valiant people of Vietnam against French colonialists, the US imperialists, and to a certain extent the Japanese expansionists. Needless to say that the indomitable spirit of the Vietnamese people inspired the freedom-loving people world over. India and the Indian people did not only express their solidarity with Vietnamese struggle, but actively and wholeheartedly support its just cause on various international fora. The government and the people of India extended their moral and material support during and after the liberation struggle of Vietnam. And we know we know here that in the 60s and 70s, the all students organization, while they are declaring solidarity with Vietnam, they have only two slogans. One is my name, your name, Vietnam, Vietnam, and another one, ho, ho, Ho Chi Minh, we shall fight, we shall win. But now, Vietnam, after many victories and 20th century, is now moving towards to the 21st century. From a most underdeveloped country, colonized by many imperialist powers, Vietnam has become an independent, free nation, is now developing along the path of socialism. From a poor and backward economy, Vietnam is growing into the period of pushing forward industrializations and modernizations. The threshold of the 21st century, the global strategic, political, economic center of gravity, stands shifted from the Euro-Atlantic region to East Asia. India today stands fully integrated politically and economically with the East Asia through its Look-East policy. Here, Vietnam offers the best strategic option in terms of a strategic partnership with India. We are happy to see that India responding positively towards this strategic goal. The recent successful visit of Indian President and Prime Minister to Vietnam and the outcome of this visit proves that the friendship and understanding between the two countries on global and regional developments are almost identical. Thus, the elevation of the relation from strategic to comprehensive strategic relationship is quite normal. It is indeed a positive development, but while the relation between two governments are growing, the people to people between the two countries are very less, though it is one of the important aspects of guaranteeing the continuation of such friendship in the context of volatile
international situation. Recognize the important role played by the People's Organization is the respective countries, the All India Peace and Solidarity Organization and the Vietnam Union of Friendship Organization discussed and agreed to hold the first ever India-Vietnam festival to strengthen further relation between the two people having the same commonalities and similarities of perspective and problem and challenges they are confronting today. I just wanted to finish my small introduction about the background by quoting the speech made by our Honorable President Sri Pranab Mukherjee in Vietnam. He said, I quote, "Vietnam has in India a dependable and trustworthy partner. The people of India, irrespective of difference in political conviction or affiliation, remain strong votaries of friendship with Vietnam. I am confident that our relation will grow from strength to strength and our strategic partnership will be deepened and extended rapidly in the coming years. I am certain that India and Vietnam, as two of the fastest growing economies of Asia, will provide stability, growth to this region and the world." End of the quote. With this understanding, All India Peace and Solidarity Organization decided to do its best to strengthen the friendship relation between India and Vietnam at every level. With these introductory remarks, now I request our Honorable Health Minister, Mr. Subramanian, to inaugurate officially this 11th festival between Vietnam and India, this 11th Indian-Vietnam People's Friendship Festival. Thank you very much for the inaugural speech, sir. Now requesting Shri Pallab Sen Gupta to honor Health Minister. இப்போது மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களை துவக்க உரை வழங்குமாறு வரவேற்கிறேன். உலக சமாதான கவுன்சில் தலைவர் பெருமதிப்பிற்குரிய பல்லப் சென் குப்தா அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தோழர் முத்தரசன் அவர்களே, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான பெருமதிப்பிற்குரிய திரு சவுந்தரராஜன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் அகில இந்திய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் அருண்குமார் அவர்களே, அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் அகில இந்திய செயலாளர் அர்ச்சன் சிங் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்வினை இங்கே ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கிற ஆறுமுகனார் அவர்களே, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எழுத்தாளர் கொற்றவை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றிட வருகை தந்து வீற்றிருக்கின்ற வியட்நாம் இந்திய நட்புறவு சங்கத்தின் துணைத் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய ஹா மின் ஹியூ அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வியட்நாமிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கலை கொடுக்கலை சார்ந்த பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில்
இந்திய வியட்நாம் மக்கள் நட்புறவு 11வது விழா மற்றும் இந்திய வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் என்கின்ற இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருப்பவர்களை பாராட்டியும் இந்த விழாவுக்கான வாழ்த்தாகவும் ஒரு செய்தியை தந்திருக்கிறார்கள். தொடக்கத்தில் அந்த செய்தியினை இங்கே உங்களிடையே படித்து காட்ட விரும்புகின்றேன். மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர், தலைமைச் செயலகம். வாழ்த்துச் செய்தி. உலக சமாதான கவுன்சில் தலைவர் திரு பல்லப் சென் குப்தா அவர்கள் தலைமையில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் இந்திய வியட்நாம் மக்கள் நட்புறவு 11வது விழா மற்றும் இந்திய வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் சர்பிடி தியாகராயர் கலாரங்கத்தில் இன்று நடைபெறுவதை அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களின் அன்பு கோரிக்கையை ஏற்று உங்கள் அனைவரையும் காலையில் சந்திக்க எண்ணியிருந்தேன். ஆனால் பருவமழை பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்க எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த பணிகளில் இருந்த காரணத்தால் நேரில் என்னால் சந்திக்க இயலவில்லை. இந்திய வியட்நாம் நல்லுறவு வரலாற்று சிறப்புமிக்கது. இந்த உறவை பேணி பாதுகாத்திட இரு நாடுகளும் தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றன. இந்த போற்றத்தக்க உறவின் வெளிப்பாடாக நீடித்து நிலைத்த நல்லுறவிற்கு அடையாளமாக நடைபெறும் இந்த அருமையான விழா மற்றும் வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் மு.க. ஸ்டாலின் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியினை தந்திருக்கிறார்கள். அதை முதலில் பதிவு செய்வதை ஒரு பெருமைமிகு கடமையாக நான் கருதுகின்றேன். வியட்நாம் நாட்டிற்கு நான் ஒரு முறை சென்றிருந்தேன். வியட்நாமுக்கு அருகிலே இருக்கிற கம்போடியாவில் அங்கோர்வாட் என்கின்ற இடத்தில் ஒரு மாரத்தான் ஒன்று நடைபெற்றது. தொன்மை மிகுந்த அந்த அங்கோர்வாட் பகுதியை மாரத்தானை நினைவு கூறுகிற வகையிலான அந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்பதற்காக அங்கோர்வாட் சென்ற நான் அந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு பக்கத்தில் இருந்த இந்த வியட்நாமுக்கு ஹோசிமின் சிட்டி போயிருந்தேன். இந்த ஹோசிமின் சிட்டியை போய் முழுமையாக சுற்றி பார்க்கிற வாய்ப்பு 2 நாட்களில் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்தேன். அங்கே இருந்தவர்கள் மிகுந்த இப்பொழுது நாம் தமிழர்களிடத்தில் எப்படி நட்போடு ஒரு மிக சிறந்த நேசத்தோடு பழகுகிறோமோ இதே மாதிரியான ஒரு பாச உணர்வோடு பழகுகிற மக்களை வியட்நாமில் சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த வியட்நாம் நாடு என்பது பல்வேறு போர்களுக்கு இடையில் பெரிய அளவிலான பாதிப்பை சந்தித்திருக்கும் என்கின்ற நிலையில்தான் அதை பார்க்க நேர்ந்தது. ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக குறிப்பாக லண்டன் போன்ற மாநகரங்களுக்கு சென்றால் எந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் இருக்குமோ அதே மாதிரியான அடிப்படை வசதிகளும் அதே மாதிரியான உயர்ந்த மிகப்பெரிய கட்டிட வசதிகளும் ஒரு மிக சிறந்த ஆறும் அந்த ஹோசிமின் சிட்டிக்கு பெருமை சேர்த்து வருகிறது. இதை பார்த்தபோது கடுமையான உழைப்பாளிகள், மிக சிறந்த பண்பாட்டாளர்கள் அதிகமாக இருக்கிற நாடு வியட்நாம் என்பதை அன்றைக்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே அந்த வகையில் வியட்நாமும் இன்றைக்கு இந்தியாவும் ஒரு சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் என்கின்ற வகையில் ஒரு அமைப்பை நிறுவி அது 11வது விழாவாக பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களுடைய சீரிய ஏற்பாட்டில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கு சென்னையில் தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான இந்த வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருப்பதால் காலையிலிருந்து பல்வேறு நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2000 மருத்துவ முகாம்களை இந்த வடகிழக்கு பருவமழை ஒட்டி வருகிற நோய் பாதிப்புகளை தீர்ப்பதற்கு 2000 முகாம்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
அதை ராயபுரத்திலும் நீலாங்கரையிலும் பெசன் நகர் பகுதியிலும் காலையிலிருந்து தொடங்கி வைத்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டேன். அது மட்டுமல்லாது முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதற்கு கலைஞர் நூற்றாண்டு என்கின்ற வகையில் இன்றைக்கு 100 முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த முகாம்களையும் தொடங்கி வைத்துவிட்டு வந்தேன். தொடர்ந்து அந்த பணிகளில் ஈடுபட வேண்டிய அந்த அவசியம் இருப்பதால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்கத்திலே வந்து விரைந்து செல்ல இருந்தேன். ஆனாலும் மிக சிறப்பான வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தொடங்கி வைத்துவிட்டு இன்னமும் கூட ஒரு அரை மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அளவிலான உணர்வு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ததிலிருந்து கிடைக்கிறது. அந்த வகையில் மரியாதைக்குரிய திரு டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் எந்த நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதில் முழுமையான ஈடுபாட்டுடன் மிக சிறந்த அளவில் வெற்றி பெறுகிற வகையில் அதை சிறப்பாக நடத்தி காட்டுவார். அண்மையில்தான் ஒரு மிக சிறந்த மாநாட்டை கலைவாணர் அரங்கத்தில் நடத்தி அதில் வெற்றி கண்டார். அதில் பெருமதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் போன்றவர்கள் பங்கேற்று நீண்ட நேரம் ஒரு நாள் முழுவதும் நடைபெற்ற அந்த பல்வேறு அமர்வுகளில் தன்னுடைய உரையினை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து இந்த வாரமே இன்னொரு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடத்துவதற்குரிய அந்த திறமை மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களிடத்தில் இருப்பது என்பது ஆச்சரியமான ஒன்று. அந்த வகையில் மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் அவர்களுடைய சிறப்பான முயற்சியினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இந்திய வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் என்கின்ற அந்த நம்பிக்கையை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. இந்த கலை நிகழ்ச்சிகளின் தொடக்கம் மேடையில வீட்டிருக்கிற முன்னோர்கள் எந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களும் சேவை நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அற்புதமான தலைவர்கள் இந்த மேடையில வீட்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் எல்லாம் வந்து தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சி என்பது முழுமையான வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். I extend a warm welcome to Thiru Ha Min Hu, Vice President Vietnam, India President Association and former Member of Parliament of Socialist Republic of Vietnam. Your presence here underscores the significance of the bond we continue to build between our countries. I also want to express my heartfelt greetings to Thiru Pallab Sengupta, President, World Peace Council, Thiru Arun Kumar, All India General Secretary, All India Peace and Solidarity Organization, Thiru Archan Singh, All India General Secretary, All India Peace and Solidarity Organization. It is an immense honor to address you today at the inauguration of the India-Vietnam People's Friendship 11th Festival and the India-Vietnam People's Cultural Program, organized by the All India Peace and Solidarity Organization. This event stands as a symbol of the enduring trust and friendship between our nations and the shared commitment to fostering cultural understanding. அந்த வகையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற வகையில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து இதை தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தொடர்களே, சிறப்பு விருந்தினர்கள் உரையாற்றிய பின் இங்கு கலை நிகழ்ச்சிகள் நடக்கவிருக்கின்றன. எனவே இறுதி வரை இருந்து உங்களது ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். Now requesting Thiru Pallab Sengupta, President World Peace Council, to honor Mr. Ha Min Hu, Vice President Vietnam India Friendship Association, former Member of Parliament of the Socialist Republic of Vietnam. Requesting Honorable Minister Ma Subramaniam
to honor Mr. Ha Min Hyu. Requesting Mr. Hachan Singh to honor Thiru A. Soundarajan. Requesting Dr. G.R. Ravindranath to honor Thiru A. Gopanna. Okay. Requesting Thiru Arun Kumar to honor Thoda Muttarasan. Requesting Thiru Rajendran to honor Thiru Pallab Sen Gupta. Requesting D. Sendil Kumar to honor Thiru Arun Kumar. Requesting Thiru Ravi Kumar to honor Thiru Harchan Singh. அடுத்ததாக திரு ஆர் அருண்குமார், அகில இந்திய செயலாளர், அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம், திரு அருண்குமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். Friends, though I come from South India, I cannot speak Tamil because I am not from Tamil Nadu. In South India we have different languages and all of us are connected by one basic feature which this hall is named after, Tyagaraya, that is Carnatic music. Most of the Carnatic songs are written in Telugu. The name is of Karnataka. The singers and the tradition is still alive in Tamil Nadu. The listeners are more in Kerala. So this is all the South Indian connection which is connected with the Carnatic music. So we all share that. So why I wanted to bring this to your notice, there is another reason. This is an example of how culture connects each of us. Carnatic music, a culture of South India, basically of South India, which is now, it has crossed the borders not only of these 4 states of South India, but also, of course, now 5 states of South India, because there are only now two states which speak the same language, Telugu. So, which now cross the borders of South India, cross the borders of India, and has now international repute. But it connects us with its melody, with its music, and with its message. So, culture for us I mean for the people of India, for All India Peace and Solidarity Organization, is a means to connect people. It's a means to build the unity among the people of our country. Culture should never be used to divide the people as some in this country are trying to do. Culture has many forms, many diversities, but when the performers are performing here in I don't know what you call that in Tamil, but in Telugu we call that as Dappu. That same, okay, that when the Dappu is being played here, that rhythm
though I can't understand what that rhythm is, but I move my heart, I move my feet and I clap. That is music and that is culture. Similarly, the Vietnamese were here. They were enjoying this music, though they don't know what it means or what it conveys. Similarly, when the Vietnamese will be performing here, we don't know what their dances are, what they are singing, what they are performing. But we will be certainly moved for sure, because that is how we people get connected. So, in this age of pan-India films, we are not pan-Indian, but we are pan-culturalists connecting this entire world. So, as a form to connect, I so thought that culture should be used today to connect the people not only of Vietnam and India, but also people within India, which is very much a necessity today. The second aspect why we thought of having this festival in India today is culture is also building bonds. Culture is a message for peace. There is no cultural form that calls for violence in this world. So, today in this world, the necessity for peace is all the more being felt. When more than 15,000 people were being killed in Gaza, Palestine, the necessity is for us to demand an immediate ceasefire and an end to this mindless destruction. There are wars going many places in this world. They need to be put to an end. Peace is essential. If there is peace, there will be money to eradicate poverty, hunger, malnutrition, anemia, and many kinds of diseases that are affecting common people. So peace is not just an end of war for IPSO. Peace is also a means to bring prosperity for the people of this country. Vietnam teaches us that lesson. Till 1975, Vietnam had a war for liberation of their country against the United States, and before that the French. They achieved victory. They put an end to that war, and now they are progressing. They are one of the most prosperous nations in this world today. Their economic indicators are high. Their social indicators are high. The way they control corona is applauded by all the people over the world. These are some things that only peace can achieve. So for this reason, to remind the world of the necessity of the peace, we thought that this festival needs to be organized in India. And who more better than the people of Vietnam performing, because they know the destruction that war can cause, and they know how sweet the fruits of peace are. So for this reason, we thought Vietnam should be represented here, Vietnamese culture should be presented here, and we are sure that Tamil Nadu, which is famous for its cultural traditions, will enjoy and also encourage the Vietnamese artists as they encourage our own artists. And through the encouragement of art is applause for peace, applause for unity. And with this message, we hope that this 1 week long festival will be a success both in Tamil Nadu and Puducherry. Thank you. நன்றி. அன்பார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வியட்நாம் கலைக்குழு சிறப்பான கலை நிகழ்ச்சி இருக்கிறது, இந்திய கலைக்குழு கலை நிகழ்ச்சி இருக்கிறது. எனவே அனைவரும் அதை கண்டுகளித்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்துடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஹர்ச்சந்த் சிங் அவர்கள் 2 நிமிடம் பேசுவார்கள். Honorable Minister Ma Subramanian, our veteran comrades, Pallab Sen Gupta, Chairman of the World Peace Council, leader of the delegation of Vietnam, Mr. Arun Kumar, and dear friends. We both countries, India and Vietnam, we have glorious history of struggles against colonialism. Vietnam have fought against the French colonialism and then American imperialism. We have fought against British colonialism and we sacrificed to get our independence. That is a common among us thing that we have struggled against
the colonial powers of imperialism to get our freedom. And after that, we have a strong movement in India for the solidarity with Vietnam when America was bombing and destroying the entire country. And still that movement when was from the students was coming, that Mera Naam, Tera Naam, Vietnam, Vietnam. From that days, still now, in our blood, the solidarity, friendship, love with the Vietnamese people still is there. Everybody who spoke, they remember this slogan. So that is the thing. On count of this, we have good cooperation, and EPSO and our Vietnamese friends, we have started this cooperation among the people to people. From India, we brought the culture to Vietnam. The same way, a big delegations were going there. From Punjab, we brought their Bhangra and Gidda. From this part also, we brought their culture. From Kerala, from Andhra, from West Bengal. Similarly, they were, and people in Vietnam, they were so much surprised that in India we have so diversity. On the one hand, we have Kathak, and on the other hand, we have Bhangra and big drums and Gidda. So that is why we have this people-to-people cooperation. And you will be surprised that before 10 years, since we started, there was no direct flight to Vietnam from India. Now, since last some years, because we spread this message of cooperation and on economic and social and cultural level, that now there is a 4 or 5 daily flights from India to 4 cities in Vietnam. And similarly from there we have air flight. And if you go to Hanoi or Ho Chi Minh, you will find that people from south, they are just moving in these states like they are in India. That so many people are going. So that is the thing, that our cooperation on every field, we are both developing countries. We need people to people friendship to continue, solidarity with each other, and to strengthen our friendship and cooperation among both the countries at each and every level. And I hope that this festival will further strengthen our relations. Thank you very much. Thank you, sir. 6 மணி அளவில் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கும். தற்போது ஒரு நூல் வெளியீட்டு விழா மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட தோழர் முத்தரசன், தோழர் சவுந்தரராஜன் பெற்றுக்கொள்வார்கள். Requesting Mr. Ha Meng Hugh to deliver his keynote address. He is the Vice President, Vietnam India Friendship Association of Vietnam, and former Member of Parliament, Socialist Republic of Vietnam. Respected Mr. Palab Sengupta, President, World Peace Council. Honorable Mr. Subramaniam, Minister for Health, Family Welfare, Tamil Nadu. Distinguished Mr. Arun Kumar, Mr. Harchan Singh, All India General Secretary of All India Peace Solidarity Organization. Mr. Rabindranath, General Secretary, IAPSO, Tamil Nadu. Dear Indian and Vietnam friends, Namaste. Today we are gathering here in this ancient city of Chennai for the opening ceremony of a meaningful event in the people-to-people relation between Vietnam and India. That is 11th Vietnam-India People's Friendship Festival.
At the very outset, on behalf of the delegation of Vietnam, I express our most sincere greeting to the people of India, people of Tamil Nadu, the persistent pioneers in international peace, solidarity, and the struggle for social progress. Allow me to convey our sincere gratitude to the All India Peace and Solidarity Organization for organizing and inviting the Vietnamese delegation to participate in this festival in Tamil Nadu and Pondicherry. Using this special occasion, I happily would like to warmly congratulate our esteemed comrade Pallab Sengupta, a close friend of Vietnam, has been elected to the prestigious post of World Peace Council's President in the World Peace Council Congress held in Hanoi last year. Dear friends, Vietnam and India have enjoyed long-lasting traditional friendship which deeply rooted in history of more than 2,000 years, originated from culture, religion, and trade exchanges between our two people. We share common values of peace-loving, humanity, and patriotism, which closely are linked by the noble ideals of the two fathers of the nation, Mahatma Gandhi and Ho Chi Minh, who have been strived and devoted their whole lives for the independence and freedom, for peace and happiness of the mankind. Nowadays, relations between Vietnam and India, in the word of our late Prime Minister Pham Van Dong, is as poor as cloudy sky, foundation of which was laid by President Ho Chi Minh and the Prime Minister Jawaharlal Nehru, which has been continuously nurtured and promoted by generations of leaders and our two peoples. Our two countries actively supported each other in the struggle for the national independence, construction, and defense. India has always been a close, trusted, and loyal friend of Vietnam, who supported Vietnam to overcome difficult and challenging times during the wars against imperialism and aggressors. The Vietnamese people will never forget the enormous support extended by the Indian people in our struggle against foreign invasions. The motto of action for all strata of Indian people, echoing loudly in the streets in India, including the city of Chennai, Tera Nam, Mera Nam, Vietnam, Vietnam. This support was an important factor to the victory of the Vietnamese people in the struggle for national salvation and reunification. The valuable support and help of the two people once again were displayed clearly during the recent COVID-19 epidemic. India and Vietnam sent batches, equipment, medicine to each other to fight the disease. Dear friends, Vietnamese people closely follow and admire great efforts and achievements have been made by India in the course of the national construction and development during the last 70 years after independence. India has recorded great achievements in economic development, successful completion of many development goals in the field of health, education, poverty reduction, human resource development, and space conquering. India having made big strides in the nation building, which bring back the international recognition of India as an important player in the world. Vietnamese people are extremely pleased with the great achievement recorded by the Indian people. We sincerely congratulate and wish India to make further greater achievements in the national construction and development. Dear Indian and Vietnam friends, we rejoice at the big advancement in bilateral cooperation between two countries since the establishment
development of diplomatic relations 51 years ago, especially great success after the establishment of the strategic partnership in 2007 and comprehensive strategic partnership in 2016. Bilateral cooperation had enjoyed substantial effective development in all 5 pillars, including politics and diplomacy, national defense and security, commerce, economy, science and technology, education and training, culture and people-to-people relations. We strongly believe that with this favorable momentum and the rich experience in more than 50 years of cooperation, together with the joint effort made by both sides, India-Vietnam comprehensive strategic partnership will definitely continue to make further achievements in the benefit of the people for peace, stability, cooperation and prosperity in the region and around the world. Dear Indian and Vietnamese friends, since the first Vietnam-India People Friendship Festival in 2007 in India on the initiative of India Peace Solidarity Organization and the Vietnam Union Friendship Organization and the Vietnam-India Friendship Association, there were 10 festivals have been successfully held alternatively in India and Vietnam. During this 11th festival in Tamil Nadu and Pondicherry this week, the two sides will take advantage of the opportunity to review, to discuss and propose measures with the aim to promote, enhance the relation between two countries in general and the ties among the people's organization in particular. At the same time, the performances of Vietnam and Indian artists as a tradition during this festival, we will have a deeper insight into the rich and diverse cultures involved with national identity of Vietnam and India, which will bring the better mutual understanding of the country and the people. All this activity will greatly contribute to the realization of the agreement between the high level of the two countries and bring the relation of friendship or cooperation between Vietnam and India to higher levels. I strongly believe that 11 Festival with the participation of numerous representatives in different strata, intellectuals, artists, peace, solidarity, friendship organization of our two countries will be a big forum for open, friendly exchanges, and which will significantly contribute to promoting the traditional friendship relation between the two nations in new context. May I, on behalf of the Vietnam delegation, express our sincere thanks to the government of Tamil Nadu, representative of Indian political parties for the solidarity, friendship, and his hospitality given to us during our stay in Tamil Nadu. May our friendship be forever green and utterly lasting. I wish the 11th festival in Tamil Nadu and Pondicherry a great success. Vietnam, India, Dosti, Zindabad. Jai Hind, Jai Vietnam. Dhanyavad, thank you. Thank you very much, sir. திரு மின் ஷூ அவர்கள் அந்த குழுவுடைய தலைவர் மட்டுமல்ல, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வியட்நாமை விட்டு வெளியேற்றுவதற்கு, அதை துரத்துவதற்கு, மண்ணை கவுவதற்கு நடத்தப்பட்ட போரில் நேரடியாக பங்கேற்றவர் நம்முடைய மின் ஷூ. மிகப்பெரிய போராளி, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அந்த போரில் பங்கேற்றவர். எனவே அனைவரும் எழுந்திருந்து அனைவருடன் கரவொலி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சிஐடியுடைய மாநில தலைவருமான மரியாதைக்கு தோழர் ஆ. சவுந்தரராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். இந்திய வியட்நாம் கலாச்சார விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற திரு பல்லப் சென்குப்தா அவர்களே, அருண்குமார் அவர்களே, அர்ச்சன் சிங் அவர்களே, ரவீந்திரநாத் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, ஹாமின் ஹியூ அவர்களே, எனக்கு பிறகு உரையாற்ற இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அருமை தொடர் முத்தரசன் அவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வியட்நாம் என்பது இந்தியாவிலே 60களிலே ஏராளமான இளைஞர்களை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான சிந்தனையோடு ஏகாதிபத்தியத்தின் உண்மையான போர் குணங்கள், ஏகாதிபத்தியத்தினுடைய தவறான நடவடிக்கைகளை புரிய வைத்த ஒரு போராட்டத்தை நடத்திய நாடு. அந்த காலத்தில் தான் எங்களை போன்றவர்களெல்லாம் ஏராளமான பேர் இந்த இயக்கத்திற்குள்ளே நாங்கள் சம்பந்தப்பட்டோம். இவர்கள் சொன்ன மேரா நாம், துமாரா நாம், ஹமாரா நாம், வியட்நாம் என்கிற முழக்கத்தைப் போலவே தொடர்ச்சியாக எல்லா கல்லூரி வளாகங்களிலும் வியட்நாம் என்பது எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. அந்த போர் 25 ஆண்டுகள் நீடித்து நடந்த போர். நேற்றைய முன்தினம்தான் அந்த போரினுடைய பிரதான மூளை, அந்த போரினுடைய எல்லா நாசங்களுக்கும் அடிப்படையாக இருந்த ஒரு மனிதர் ஹென்றி கிசிங்கர் மறைந்தார் 100வது வயதிலே. அவர் மண்ணை கவிய, அவருடைய வெளியுறவு கொள்கை, அவருடைய பாதுகாப்பு கொள்கை மண்ணை கவிய இடம் வியட்நாம். அந்த போரில் அமெரிக்கா வீழ்த்தப்பட்டது என்பது வியட்நாமிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே அது ஒரு பெரிய ஒரு மாறுதலை அறிவித்த ஒரு போராகும். அந்த போரில் இந்தியாவை ஈடுபடுத்துவதற்கு எடுத்த முயற்சிக்கு இந்தியா இடம் கொடுக்கவில்லை என்பது இப்போது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். கொரிய போரில் கொரியாவுக்கு எதிராக நம்முடைய போர் விமானங்களுக்கு எண்ணெய் நிரப்பிக் கொள்வதற்கு இங்கே இடம் வேண்டும் என்று கேட்டபோது அப்படிப்பட்ட போருக்கு துணை செய்ய முடியாது என்று மறுத்த நாடு நம்முடைய நாடு இந்தியா. நேரு காலத்திலே, மற்ற காலங்களிலே. இப்போதும் அப்படித்தான் இந்தியா இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் அப்படி இந்தியா இல்லை. அதுதான் நமக்கு வருத்தமளிக்கிற விஷயமாக இருக்கிறது. இப்போதும் எப்போதும் வியட்நாம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஈட்டி முனையாகவே எல்லோருக்கும் தொடர்ந்து அது பாடம் சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதால் என்னுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை வரவேற்பதிலே சிஐடியு சிபிஎம் பெருமை கொள்ளுகிறது. இந்த கலாச்சார விஷயம் என்பது ஒரு கலாச்சாரம், அவர்கள் கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம், உலகம் முழுவதும் ஏராளமான கலாச்சாரங்கள். இந்த கலாச்சாரங்கள் இந்த மேடையிலேயே எப்படி வெளிப்பட போகிறது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு கலாச்சாரங்களையும் ஒரு கலாச்சாரமாக்க வேண்டும் என்று சொல்லுவதை போன்ற ஒரு குருட்டுத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அதை இங்கே சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் முயற்சி எடுத்தால் இது கலாச்சாரங்களின் சிறையாகிவிடும். ஒரு மொழி என்று முடிவெடுத்தால் இது மொழிகளின் சிறையாகிவிடும், தேசிய இனங்களின் சிறையாகிவிடும். அதுவெல்லாம் இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைத்துவிடும், இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைத்துவிடும். இதுபோன்ற எந்த இதற்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்கான உதாரணங்களும் அனைத்து மதங்களும் பல்வேறு இனக்குழுக்களும் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து வாழ முடியும் என்பதற்கான சான்றாகவும் வியட்நாம் இருக்கிறது. ஆகவே அந்த வியட்நாம் மக்கள் நீடூழி வாழட்டும். அவர்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த கொடை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொடை என்பது தொடர்ந்து நமக்கு பங்களிக்கும் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து இந்த விழாவிலே அவருடைய கலாச்சார விழாவை காண்பதிலே உங்களைப் போல் நானும் ஆர்வமாக இருக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அடுத்ததாக இந்த வாழ்த்துறையின் நிறைவு நிகழ்ச்சியாக அருமை தோழர் இரா முத்தரசன், மாநில செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில குழு செயலாளர் அருமை தோழர் ஆர். இரா முத்தரசன் அவர்கள். அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உலக சமாதான கவுன்சிலுடைய தலைவர்
பெருமதிப்பிற்குரிய பல்லப் சந்த் குப்தா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற திரு ஆர் அருண்குமார் அவர்களே, ஹர்ஜித் சிங் அவர்களே, வரவேற்புரையாற்றிய டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து மிகவும் சிறப்பான முறையில் உரையாற்றிய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்களே, இக்குழுவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து வருகின்ற இங்கே சிறப்புரையாற்றிய திரு கைமின் ஹியூ அவர்களே, எனக்கு முன்னர் மிகச் சுருக்கமான முறையில் உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழக தலைவர்களில் ஒருவரும் சிஐடியினுடைய மதிப்புமிக்க தலைவருமான தோழர் ஆ. சவுந்தரராஜன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற திரைக்கலைஞர் மற்றும் எழுத்தாளர் சகோதரி கொட்டவை அவர்களே, நிறைவாக நன்றியுரை கூற இருக்கிற பொதுச் செயலாளர் தோழர் ஆறுமுகநயினார் அவர்களே, வருகின்றிருக்கிற பெரியோர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் தோழர் மு. வீரபாண்டியன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிஐடியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் சுகுமாரன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வியட்நாமினுடைய குழு நேற்று இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு புதுச்சேரி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே 6ஆம் தேதி வரை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து எத்தனை இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து அமைச்சர் மாசு அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்துச் செய்தியையும் தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்துவிட்டு உடனடியாக செல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் தன்மை கருதி கொஞ்ச நேரம் இருந்து நிகழ்ச்சி முடிகிற வரையில் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு இங்கு இருக்கிறார்கள். அதனால்தான் எல்லோருமே சுருக்கமாக பேச வேண்டும் என்று டாக்டர் குறிப்பிட்ட காரணத்தினால்தான் நம்முடைய சவுந்தரராஜன் அவர்கள் மிகச் சுருக்கமாக உரையாற்றி நிறைவு செய்திருக்கிறார். அதே போன்று நானும் சுருக்கமாக சில கருத்துக்களை சொல்லி விடைபெற விரும்புகிறேன். வியட்நாம் என்று சொல்லுகிற பொழுதே நாம் இந்தியாவில் வீர வியட்நாம் என்றுதான் குறிப்பிடுவோம். 1/4 நூற்றாண்டு காலம் உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடு, வல்லரசு நாடு என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் அந்த நாட்டை, அந்த நாட்டு மக்களை அழித்தொழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என கங்கணம் கட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய போரை நடத்தியது. 1/4 நூற்றாண்டு காலம் போர் நடத்தியும் கூட தோல்வியடைந்தது அமெரிக்க ஏகாதிபத்தியமே தவிர வேறு நாடுகள் அல்ல. அத்தகைய மகத்தான யுத்தத்தை, போரை மிக வெற்றிகரமாக நடத்தியது மட்டுமல்ல, சோசியலிச கருத்துக்களை இன்றைக்கும் உயர்த்தி பிடிக்கிற நாடாக வியட்நாம் விளங்கி வருவது உலகத்தில் வாழுகிற உழைப்பாளி மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாகும். அந்த நாட்டை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்த கோசிமின் அவர்கள் உலக தலைவர்களில் ஒருவராவார். இன்றைக்கும் உலகம் முழுவதும் வாழுகிற மக்களின் வாழ்க்கையில், நெஞ்சங்களில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராவார். அந்த நாட்டில் இருந்து வருகையிருந்திருக்கிற ஏறத்தாழ 25 பேர் இங்கே வருகையிருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இங்கே வருகையிருந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிகளை மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் தோழர் கோபண்ணா அவர்கள் நிறைவுரையாக சிறிது நேரம் உரையாற்றி முடிப்பார்கள். அவருக்கு இந்த அடையாளம்
அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பாக இந்திய வியட்நாம் மக்கள் நட்புறவு 11வது விழா மற்றும் இந்திய வியட்நாம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற விழாவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற உலக சமாதான கவுன்சிலுடைய தலைவர் பல்லப் சென்குப்தா அவர்களே, ஆர் அருண்குமார் அவர்களே, அர்ச்சன் சிங் அவர்களே, டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்களே, மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்தியிருக்கிற ஹீமென் ஹியூ துணைத் தலைவர் வியட்நாம் இந்திய நட்புறவு சங்கம் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் அருமை நண்பர் முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, மயிலை தா. வேலு அவர்களே மற்றும் அருமை நண்பர் அவர்களே, அருமை நண்பர் ஜி.ஆர். ரவீந்திரநாத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடந்த முறையும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது நான் பங்கேற்றுக் கொண்டேன். எனக்கு இளம் வயதில் வியட்நாம் வீடு என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த பெயர் வைப்பதற்கு காரணம் வியட்நாமில் போர் ஓயவில்லை என்பதைப் போல அந்த வீட்டிலும் சண்டை ஓயவில்லை என்கிற அடிப்படையில் தான் அந்த படத்திற்கு பெயர் வைத்தார்கள். அந்த அளவுக்கு பல ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து வியட்நாம் போர் நடத்தியது. அந்த போரை ஓசி மின் அவர்கள் முன்னின்று நடத்தி மிகப்பெரிய அந்த நாட்டை உருவாக்கினார். என்னுடைய ஜவஹர்லால் நேரு புத்தகத்தில் மாமனிதர் நேரு என்று தமிழிலே வெளிவந்த போது அதில் ஓசி மின்னும் ஜவஹர்லால் நேரு இருக்கிற படங்களை நான் நிறைய அதிலே வெளியிட செய்தேன். என்னை கவர்ந்த உலக தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஓசி மின். அந்த ஓசி மின்னுடைய வீரன் மிக்க அந்த தலைவர் தலைநகர் டெல்லி வந்தபோது ஆயிரக்கணக்கான மக்கள் ஜவஹர்லால் நேரு அந்த வாகனத்தில் பயணம் செய்த போது டெல்லி தலைநகரிலே மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு இருந்தது. இந்தியாவில் சில தலைவர்களை, அயல்நாட்டு தலைவர்களை, கோர்பச்சேவ் போன்றவர்கள், ஓசிமின் போன்றவர்கள், சேகுவாரா போன்றவர்களை தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஆதர்ச புருஷர்களாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நமக்கு இன்ஸ்பிரேஷனாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில மிகவும் அந்த வியட்நாமினுடைய வரலாற்றை எல்லாம் பார்க்கிறப்போ பல தடைகளை கடந்து இன்றைக்கு அந்த பொருளாதாரத்திலே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள். உலக பொருளாதார அந்த வளர்ச்சி என்பது வியட்நாமிலே ஏற்பட்டிருக்கிறது. நான் பார்க்கிறப்போ சோசியலிஸ்ட் ஓரியன்டட் மார்க்கெட் எக்கானமி என்று சொல்லுகிறார்கள். ஆக இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப சீனா எப்படி தன்னை மாற்றிக்கொண்டதோ, டெங் சியாபிங் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு எப்படி ஒரு கலப்பு பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி அந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்த நிலையில சீனா வளர்ந்திருக்கிறது. 1978 இந்தியாவோடு சமமான நிலையில் இருந்த சீனா அவர்கள் மேற்கொண்ட அந்த பொருளாதார கொள்கை காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அது டெங் சியாபிங் செய்தார். அதே போல இன்றைக்கு வியட்நாமும் அந்த பாதையிலே சென்று பல தடைகளை கடந்து இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. அந்த நாட்டினுடைய சார்பாக இந்த விழா நடைபெறுவது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் கலந்து கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். இந்த விழா, இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அருமை நண்பர் ஆறுமுக நாயனார், கொற்றவை மற்றும் டாக்டர் ரவீந்திரநாத் ஆகியோருக்கு பாராட்டுதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கலை நிகழ்ச்சிகள் தொடங்கவிருக்கின்றன. Requesting our chief guest to take over the seat in the front row. அடுத்தபடியாக எழுச்சிமிகு கலை நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அனைவரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
விரைவில் வியட்நாம் கலைக்குழுவினருடைய அறிமுகம் நடத்தப்படும். அடுத்தபடியாக வியட்நாம் கலைக்குழுவினருடைய நிகழ்ச்சிகளும் இந்திய கலைக்குழுவினருடைய நிகழ்ச்சிகளும் மாற்றி மாற்றி நடத்தப்படும். முதலில் ஹே வியட்நாம் முதல் requesting Mr. Kwang to take over the stage and introduce the Vietnam artists. Ladies and gentlemen, honorable guests, thank you very much for coming. On behalf of the Vietnamese artists of the delegation, I would like to send to you the warmest greetings as well as the best wishes of health, prosperity and happiness. So my friends, this time we came to India with no other intention than to foster the bond between our people. And so tonight we humbly present to you a gift of artistic nature, a series of performance by none other than the Vietnam Military Music and Dance Theatre. And you'll enjoy their performance shortly. The first performance, ladies and gentlemen, is about Vietnam. And as you know, my country, Vietnam, is a country blessed with abundant resources as well as many beautiful scenery. And our people is a diverse people. We have 54 ethnic groups within our country, although I know this number pale in comparison compared to that of India, because I have been told that there are thousands of ethnicities within the nation of India, and nonetheless we consider ourselves a diverse people. But despite the diversity, we are unified. As President Ho Chi Minh once said, the Vietnamese people is one and the Vietnamese nation is one. And though the rivers could be drained dry and the mountains could be ground to dust, this truth cannot be changed. So ladies and gentlemen, I present to you the first performance of our artists, the song Hey Vietnam, by the extraordinary talented artists from the Vietnam Military Music and Dance Theatre. Please enjoy. முதல் நிகழ்ச்சியாக ஹே வியட்நாம் என்ற குழு பாடல் இடம்பெற இருக்கிறது. இதன் கம்போசர் மின் டேட்டா. Thank you, comrades. சோ அனைவருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், வியட்நாம்ல இருந்தே போட்டோ அனுப்பிச்சு எனக்கு புடவை வேணும்னு சொல்லி ரெடி பண்ணி she is very happily saying with it. But unfortunately the male counterpart asked me the கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேஷ்டி கேட்டாரு. சோ நான் புதுச்சேரியில தரேன்னு சொல்லியிருக்கேன். Thank you for this. Ladies and gentlemen, thank you to our artists for such performance. And truly, what a beautiful song. I know that many of you may not understand the lyrics, but I think the melody
is enough, is sufficient to deliver the message. And although I listened to this song many times, but to be able to stand here and with our artists to deliver this gift to our friends of India, that is an experience that I will not forget. And so to the second performance, ladies and gentlemen, I present to you a song called Come Back to Me. This song is famous and went viral in Vietnam because of its uniquely blend between Vietnamese and Indian elements. Please enjoy.
Thank you. அடுத்ததாக தமிழ்நாட்டு கலை நிகழ்ச்சி பரதநாட்டியம் நிகழவிருக்கிறது. டாக்டர் கவின் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் அண்ட் மல்டி டேலண்டட் சிங்கர். பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலுக்கு நடனமாட இருக்கிறார். திருமணமும் குழந்தை பிறப்பும் நமது கலை ஆர்வத்துக்கு தடை அல்ல என்பது போல MBBS படிச்சு முடிச்சுட்டு திருமணமும் செய்து அவங்க குழந்தையோட வந்துட்டு பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியை நமக்காக நடத்த வருகிறார் டாக்டர் கவின். ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. நிறங்களால், குணங்களால், மொழிகளால் வேறுபட்டிருப்பினும் நாம் எல்லாரும் இந்திய மக்கள் என்று ஒற்றுமையையும் நாட்டுப்பற்றையும் ஊட்டும் பாரதியின் பாடல் தொடர்கிறது. பாரத சமுதாயம், ராகம் பெஹாக், தாளமாதி. Jump, 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 jump.